இந்த மருந்து வந்து இந்த கருத்தில் ஒரு மாதிரி செவட்டை விழுது பாருங்கள், அதுக்காக அடிக்கிற மருந்து இந்த மருந்து. இது வந்து இது பவுடர், இது ரெண்டும் அதில் கலந்து அடிக்கக்கூடிய மருந்து. செவட்டைக்கு மெயினாக அடிக்கக்கூடிய மருந்து பேர் வந்து இட்டாசின். இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஏர் ஸ்ப்ரே அல்லது ஏர்லெஸ் ஸ்ப்ரே ரெண்டுலேயும் கலந்து அடிக்கலாம். இதை அடிக்கிறார் பாருங்கள், விடிகண்டத்து வயலில் குமாரவட்டியை சேர்ந்த விவசாயி செல்வம், நடராஜன், அப்புறம் பூமி, இவங்க 3 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1.5 ஏக்கருக்கு மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மருந்து அடிக்கிறதுனால இந்த செவட்டை விழுகாது பாருங்கள். அந்த நெல்லில் வந்து செவட்டைன்ற பூச்சி விழுகாது. அந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக அடிக்கக்கூடிய மருந்து தான் அந்த மருந்து. நீ எவ்வளோ இருக்கு? தண்ணி கொஞ்சம் கூட அளக்குங்க. தண்ணியா நாங்கள் எடுப்போம்ல. ஏமாப்ல இந்த மாதிரி செவட்டை விழுகிறது இந்த மருந்து அடிக்கிறது. இந்த இந்த செவட்டை இந்த பூச்சிக்கு அடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த விவசாயிகள் எல்லாம் குமாரவட்டியை சேர்ந்தவங்க. அது மாப்பிள்ள திறமை பொறுத்து மாப்பிள்ள.
எங்களை வந்து படிக்காதவன் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள பெருமை சேர்க்கணும் மாப்பிள்ள. குமாரவட்டிக்கு வந்து பெருமை சேர்க்க போகிறேன் நான். என்ன மாப்பிள்ள, நீங்கள் இங்கே வாங்க, ஒரு பேட்டி விடுங்க. இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க, ஒரு பேட்டி விடுங்க. இவர் தான் குமாரவட்டியை சேர்ந்து திரு பூமி விவசாயி, பெருங்கொண்ட விவசாயி. இவர் கொடுப்பார் பாருங்க இப்போ பேட்டி. குடியாங்காளி மரத்தை பற்றி சொல்லியா? மருந்து செவட்டையா இருக்கு. முதல்ல அதிகமான பூச்சி அடிக்குது, மிதிச்சு எல்லாம் போயிருது. அதனால நெல்லுக்கு வந்து என்னென்ன மருந்து அடிக்கிறான். என்னென்ன மருந்து கலந்து அடிக்கிறியா? அந்த விவரத்தை சொல்லுங்க. மோனோகோட்டபாஸ், இன்னொன்று வந்து கிட்டாசின் இதெல்லாம் போட்டு அடிச்சிருக்கான். இதோட 2வது மருந்து 3வது மருந்து ஆச்சு. விவசாயில எந்த லாபம் இல்லைங்க. இப்போ பெரும் பூச்சியா விழுகுது. இது மாதிரி பண்ணா மானியம், தமிழ்நாடு அரசு வந்து ஏதாவது மானியம் கொடுத்தா தான் விவசாயி பிழைக்க முடியும் போல. அது மாதிரி கண்டிஷன்ல தான் போய்கிட்டு இருக்கு. இதே நீடிச்சுன்னா இன்னொரு 3-4 வருஷத்துல எல்லாமே விவசாயத்தை விட்டுட்டு என்கிட்ட ஓட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இந்த நிலைமை இருக்குங்க, பார்த்து சொல்லுங்க. சரி 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 சரி. இந்த வருஷம் மகசூல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஏக்கருக்கு 30 மூடை தான் வருது. நெல்லை வந்து 500 ரூபாய்க்கு எடுக்கிறேன். உரம் மூடை யூரியாவே 350 ரூபாய்க்கு போயிருச்சு. அதனால விவசாயி ரொம்ப வறுமையில தாங்க இருக்கேன். விவசாயம் பண்ணாங்க செத்து போயிடுவானுங்க. அந்த மருந்தை குடிச்சு செத்து போயிடுவான். அது மாதிரி நிலைமையா இருக்குங்க. சரி சரி சரி. இதனால வந்து நீங்க தமிழ்நாட்டு அரசுக்கு தெரிவிக்கிற உங்களுடைய கோரிக்கையை பத்தி சொல்லுங்க. என்னன்னு எங்க மாதிரி ஆளு என்னங்க தெரிவிக்க முடியும்? நாங்க காடோ மேடோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ வந்து அரசாங்கம் ஏதாச்சும் பண்ணிச்சுட்டாங்க இப்படி விவசாயிகளை பார்த்து. வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி 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 சரி. உங்களுடைய எங்க நிலையத்துக்கு வந்து பேட்டி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. இவர் விவசாயி குமாரவட்டியை சேர்ந்த பூமிநாதன் அவர்கள். அவர் மருந்து அடிக்கிறது வந்து குமாரவட்டியை சேர்ந்த பஞ்சமகன் செல்வம். பேட்டி எடுக்கிறது வந்து பஞ்சமகன் நடராஜன். நன்றி நன்றி, வணக்கம்.